விளக்கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால். விஷாலின் பார்வை யூடியூப் சேனலுடைய 100th விலாக் இந்த வீடியோ. ஸோ திருச்செந்தூர் விலாக். ஸோ நமக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு, நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சுச்சுவேஷனில் நான் பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த 100th வீடியோ வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீலாகில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வரப்போகுது திருச்செந்தூரை பற்றி. மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம 100,000 போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்ச். வணக்கம் மகளே, நான் உங்கள் விஷால். கான்செப்ட்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்துருக்கோம். ஸோ திருச்செந்தூர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம யாழிக்கணல குளிச்சுட்டு அப்புறம் பீச்சில் அப்புறமா வந்தால் சாமி பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கெட்டப்பில் போயிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சாமி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீலாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி திருச்செந்தூர் வந்துட்டீங்க, நான் நிறைய டைம் வந்திருக்கேன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டைம் வராங்களே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் எப்படி வரணும், நீங்கள் ஸ்டே பண்ணணும், என்னென்னலாம் இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் போய் நம்ம சாமி பார்க்கணும். கூட அண்ணா ஒரு புதுசாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து திருச்சியில் வந்து அண்ணனுடைய தான் அவருடைய டிராவல் மூலியமாக தான் நம்ம இருக்கோம். திருச்செந்தூர் மட்டும் கிடையாது, ஸோ மதுரையும் போயிட்டு மதுரை சொன்னதுனால இங்கே இருந்திருக்கோம். ஸோ இவருடைய டிராவல் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, வீராமணி டிராவல் ஸ்ரீலியா டிராவல் டூரிசம். நீங்க இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போறீங்க, நார்த் இந்தியன் போறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பேக்கேஜ் இருக்கு. ஸோ அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் லிங்க்ல தரேன், ஃபோன் நம்பர் தரேன். கண்டிப்பா கனெக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து மற்ற ஏஜென்சி பிரைஸ் கண்டிப்பா விஷால். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆழிக்கிணறுக்கு போகிற வழி வந்து இதுதான். ஸோ இங்கே நம்ம வந்து கிணறுல குடிச்சிட்டு தான் நம்ம வந்து கடலுக்கு போகணும். ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே வரப்போகுது. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆழிக்கிணறுல குளிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆழிக்கிணறு குளிச்சுட்டு தான் நாழிக்கிணறுல குளிச்சுட்டு பீச்சு. ஏன்னா திரும்ப அதே சொல்லணும்னு பாக்குறீங்களா? ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பீச்ல குளிச்சுட்டு அங்க குளிச்சுட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு கோயிலுக்கு போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். இது நல்ல தண்ணி, இது உப்பு தண்ணி. ஸோ ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஊத்தான். அந்த ஊத்து வந்து பாத்தீங்கன்னா அல்ல அது எப்பயுமே வசந்தே கிடையாது வரைக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க சுனாமி வரும்போது நம்ம முருகன் கோயிலுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. ஸோ அதுதான் வந்து புனியா வரவே இல்லை, உள்ள சுனாமியே வரவே இல்லையா. ஸோ அந்த வந்து முருகனுடைய மகிமை. அதாவது ஆறு படையில வந்து 2ஆம் படை வீடு வந்து இருக்கு. இங்க செந்திலாண்டவர் தான் இங்க இருக்காரு.
ஸோ வந்து நல்லா ஒரு கேட்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா இருக்கு, ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. தமிழ் கடவுள் முருகர் போறோம். ஸோ பீச்ல குளிக்கிறோம். ஸோ பீச்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய தரிசனத்தை காட்டுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நானும் விஷயம் நம்ம ஆழிக்கிணறுல குளிச்சுட்டு பீச்சில் குளிச்சுட்டு இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய செல்ஃபோன்ஸு, நம்மளுடைய கேமரா, அதுக்கெல்லாம் லாக்கர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லாக்கரில் நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க. நம்ம வந்து 100 rupees வாங்கியிருந்தோம், டிக்கெட் வாங்கிட்டு தரிசனம் போக போகிறோம். ஸோ தரிசனம் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறவங்கள. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போடக்கூடாது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பனியனோ ஷர்ட்டோ டிஷர்ட் எதுவும் போடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து கீழே பேண்ட்லாம் போட்டுக்கலாம், வேஸ்ட் கட்டிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் மேலே வந்து சட்டை போடக்கூடாது, துண்டு போட்டுக்கணும். ஸோ இதுதான் எங்களோட ரூல்ஸ். இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஸ்டே பண்ணி நிறைய பேர் வந்து காலையில் தரிசனம் பார்த்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னதானம் பார்த்தீங்கன்னா 24 hours, அதாவது 24 hours மீன்ஸ் 3 வேளையும் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய மக்கள் வெயிட் பண்ணி இந்த அன்னதானத்தை சாப்பிட்றாங்க. நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஸ்டே பண்ணுற இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் ஸ்டே பண்ணுறாங்க. இங்கே ஸ்டே பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஸ்டே பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து நம்ம ரூம் சித்ராஸ் ரெசார்ட் போட்டிருந்தோம். அங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த டேட்டுங்கிறதால நிறைய கல்யாணங்கள் நடந்துச்சு. முகூர்த்த டேட்டுங்கிறதால நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நம்ம இந்த வியூ பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் சூப்பரான அழகான ஒரு வியூ. ஸோ அன்னைக்கு நம்மளால சன்ரைஸ் பார்க்க முடியல, ஏன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தாலும் பார்க்க முடியல. சங்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையா அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அந்த திருச்செந்தூரில் பார்க்கும்பொழுது சுற்றியே நமக்கு அந்த கோயிலை சுற்றியே நமக்கு, ஏன்னா முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் தான். ஸோ 6 படை வீட்டில் 2ஆம் படை. இந்த வியூவே நீங்கள் வந்து ஏரியல் வியூ பார்த்தீங்கன்னா கூகுள் நிறையா பாருங்கள், நிறையா வியூஸ், நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஒரு மாதிரி அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியில் நிறைய ஸ்டேஸ் இருக்குது, நிறைய வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வர வழியில் ஆத்தூர், அதாவது பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பக்கத்தில், திருச்செந்தூர் பக்கத்தில் ஆத்தூர்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம ட்ரை பண்ணோம். உண்மையை சொல்கிறேங்க, சூப்பர்வான பிரேக்ஃபாஸ்ட் இங்கே இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி அந்த பொங்கல் வடைலாம் இருக்குல்ல, அப்படியே அந்தளவுக்கு அத்தன்டிக்கான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் திருச்செந்தூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தூர் மணி ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே போகும்போது, திருச்செந்தூர் போகும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் டீ அப்புறம் சமோசாலாம் சாப்பிட்டோம். உண்மையாகவே நல்லாவே இருந்துச்சு. டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய நல்லா கார் பார்க்கிங் இருக்குது, ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாக இருக்குது, உள்ளவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விஷாலின் பார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.